ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க, லைக்ஸ் போடுங்க அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் ஒரு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா ஃபிக்ஸிஸ். ஸோ நீங்கள் என்னோட இன்ஸ்டாலையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். அண்ட் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்டா ஃபிக்ஸிஸ், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ரெக்வஸ்ட், பர்த்டே ரெக்வஸ்ட் இல்லை ஆனிவர்சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ரெக்வஸ்ட் எதாக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு சொல்லிவிடுங்கடா ஃபிக்ஸிஸ். அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா ஃபிக்ஸிஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வில்லேஜ் காதல் இது ஆக்சுவலி ரொம்ப என்ன மந்த்ஸுக்கு முன்னாடி நான் போட்டது. போனஸ் கேட்டிருந்தாங்க, அப்போ என்னால் போட முடியல. ஸோ அதோட போனஸ் பார்ட் நான் இப்போ போடுறேன்டா ஃபிக்ஸிஸ். இதுக்கு முன்னாடி வில்லேஜ் காதல் பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு கேளுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும்டா ஃபிக்ஸிஸ். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிருச்சு. லாஸ்ட்டாக அதில் தான் நிறுத்தி இருந்திருப்பேன்டா ஃபிக்ஸிஸ். ஸோ இப்போ நீங்கள் சவுத் கொரியாவில் இருந்திருப்பீங்க. அங்கே ஒரு 2-3 இயர்ஸாக அங்கேயே தான் இருக்கீங்க. உங்களுக்கு கொரியா வேண்டாம், நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கிட்ட கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளார போயிடலாம். ஒரு ஃபைன் மார்னிங் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சு எல்லாம் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இப்போ குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு சாரீ தான் ரொம்ப பிடிக்குன்றதுனால நீங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சாரீ தான் போடுவீங்க. வெளியில் போகும்போது மட்டும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போது குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவா அவரும் எப்போவுமே நீங்கள் எழுப்பி விட்டால் தான் எந்திரிப்பாரு. ஆனால் இந்த தடவை நீங்கள் நம்ம ஜிகேவை எழுப்பியே விட்டவே இல்லை. செம்ம கோவத்தில் இருக்கீங்க. ஜேகேவும் ரொம்ப நேரமாக தூங்கிட்டே தான் இருக்கார். அதுக்கப்புறமா அவருக்கும் முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்த்தா ரொம்பவே லேட் ஆகிருச்சு. அவருக்கா செம்மையாக இதாகிருச்சு, கோவம் வந்துருச்சு. அவரும் சீக்கிரமாக எந்திரிச்சு வேகமாக போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிச்சனில் பார்த்தா நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு செம கோவம், நீங்கள் எழுப்பி விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தான் வந்திருப்பார். பட் ஆனால் உங்களை பார்த்ததுமே உங்களை பேக் போஸ்டில் தான் பார்க்குறாரு. ஸோ அவர் பார்த்ததுமே அவ்வளோதான், அந்த மொத்த கோபமுமே போயிடுச்சு. லைக் நீங்கள் பிஸியாக குக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சாரியை எடுத்து சொருவி தானே வச்சுருந்துருப்பீங்க. இப்போல்லாமே நல்லா ரிவீல் ஆகுது சைடில், அப்புறம் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு எல்லாம் நல்லா தெரியுது. ஜேகேவா அவ்வளோதான், ஒரு இருந்த கோவம் மொத்தமாக போயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் பிஸியாக ஏதோ எடுக்கிறதுக்கு இது பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஜங்கு உங்கள் பின்னாடி நின்றுட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் தேடுற இடத்துல அவரோட ஹேண்டை வைக்கிறாரு. அண்ட் இன்னொரு ஹேண்ட் அப்படியே உங்கள் இடுப்பதை அப்படியே தடவிக்கிட்டே போய் அப்படியே ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகி ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு ஒரே இடி தான் இடிக்கிறீங்க ஒரு வயிற்றுல. பட் ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஏன்னா அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தான் நமக்கு தெரியுமே. ஸோ அப்படி நின்றுருக்காரு. கொஞ்சமாச்சும் ஏதாவது உரைக்குதான் பாரு, எருமை மடி மாதிரி உடம்பு வச்சுருக்கான் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளாரே திட்டிக்கிறீங்க. என்னடி காலங்காத்தாலேயே செம்மையாக கும்முன்னு இருக்க? என்ன மயக்கிறதுக்கு பிளானிங்கா என்ன? ஒழுங்கா வாயை மூடிட்டு போயிரு, என்ன கடுப்பேத்தாத. இப்போ என்னடி ஆச்சு? காலங்காத்தாலே எதுக்கு இவ்வளோ கோவம்? என் பொண்டாட்டிக்கு ஏன் இவ்வளோ கோவம்? ஏன் உனக்கு தெரியாதா ஏன் கோவமாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. திரும்பினா ஜேகேவோட ஃபேஸாக ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. அவரா அப்படியே நீங்கள் 2 பேரும் இந்த ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கு. ஒருத்தருமே பேசல, அவ்வளோ சைலண்டாக போயிட்டுருக்கு. ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட வாயை நீங்கள் கையை வச்சு மூடிடுறீங்க. ஒழுங்காக ஓடி போயிரு. இந்த கிஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கோத. செம்ம கோவத்தில் இருக்க, அடிச்சுட்டு போகிறேன்.
அப்படின்னு ஜேகே கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்ட்ஸை எடுத்து உங்கள் ஹேண்டை உங்களுக்கு பின்னாடி வந்து பிடிச்சி வச்சுக்கிறாரு. முன்னாடி ஆ ஏன் முன்னாடி நான் கிஸ் பண்ணுறா, அதில் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ணுறாரு. நீங்களா செம்ம கோவத்தில் ஜங்குக்கோட லிப்ஸை நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சிடுறீங்க. பிளட்டு வந்துடும், அந்த அளவுக்கு கடிச்சு வச்சிடுறீங்க. அவரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஏன்டி கடிச்ச அடி பாவி, பிளட்டு வர அளவுக்கு கடிச்சு வச்சிருக்கேன், எதுக்கடி கடிக்கிற? ஆமாண்டா அப்படி தாண்டா கடிப்பேன். நான் எவ்வளோ நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ இங்கேயே தான் இருக்கலான் இருக்கு. எனக்கு என்னால் இங்கேயே இருக்க முடியாது, எனக்கு திரும்ப நான் போயே ஆகணும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. சரிடி எப்பா கூப்பிட்டு போகிறேன்டி, நீ சொன்ன உடனே வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு எதனா உங்கள் அப்பா கம்பெனியா அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. உங்களுக்கு காண்டாது, என்னடா எப்போ பார்த்தாலும் நீ அப்பாவே இழுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா நறுக்குன்னு கிள்ளி விடுறீங்க. கில்லாதடி வலிக்கிட்டோம் நல்லா வலிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நீங்கள் நறுக்குன்னு கிள்ளிக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக் என்ன பண்ணுறாரு, உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கும் முடியல, நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறாரு. டீப் கிஸ்ஸிங் போயிட்டுருக்கு. அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலான்ட்டு ஜங்கு கொண்டு போகும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு, அப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. உடனே கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு உங்களோட நெக்கில் தான் ஜங்குக்கு அவரோட தலையை வைக்கிறாரு. ஐயோ வந்துட்டான்டா, நேரங்கிட்ட நேரத்தில் கரெக்டாக வந்துடுவான். எப்பயாச்சும் வந்து ஏதாவது பண்ணலான்ட்டு பார்க்கும்போது கரெக்டாக எங்கிறது இவனுக்கு தெரியுமோ தெரில, கரெக்டாக வந்து நின்றுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த குட்டி ஜங்குக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட தான் வந்து குட்டி ஜங்குக்கு வராரு. வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா கிட்ட இருந்து ஜங்குக்கு தள்ளி விட்டுறான். டேய் என்னடா பண்ணுற, ஏன் முன்னாடி நான் கட்டி பிடிக்கிறேன், உனக்கு என்னடா வந்துச்சு? இது ஏன் அம்மா, எனக்கு மட்டும்தான், நீ எல்லாம் வந்து தொடக்கூடாது, போ போ அப்படின்னு சொல்லிட்டு கிக் பண்ணுறது அடிக்கிறதுன்ட்டு. டே வாண்டு பல, ஏன் பொண்டாட்டிடாவ, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தாண்டா நீங்கள் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே நீங்களா டீ வாயை மூடுற, குழந்தைகிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குட்டி ஜங்குக்கு தூக்கிக்கிட்டு என்னாச்சு செல்லம், இன்னும் எந்திரிச்சிட்டிங்களா, நான் எழுப்பாமலே எந்திரிச்சிட்டிங்க, நீங்கள் தான் குயிட் பாய், மற்றவங்க மாதிரி இல்லை எழுப்புனாலும் எந்திரிக்காமல் எரும மாடு மாதிரி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்க லைக் இன்டெரக்டாக திட்டுறீங்க. சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கு மனசுலையே நினச்சிக்கிறாரு. அம்மா இன்னைக்கு அவருக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிட்டா சொல்லும், உனக்கு பிடிச்சதே நான் வந்து பண்ணி வச்சிட்றேன் சரியா? ஓகேம்மா, சரி போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போய் குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கிட்டு போயிருக்கும்போது பேபி ஜங்குக்கு வந்து பெரிய ஜங்குக்கு பார்த்து நாக்கு நீட்டுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு. டே வந்துட்டு பல இருடா, உனக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ணுற பாடுறா அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கும் வந்து இவன் இருக்கிற வரைக்கும் என் முன்னாடி எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவருக்கு. அண்ட் நீங்கள் போய் பேபி ஜங்குக்கு குளிப்பாட்டி, இப்போ அந்த பேபிக்கு எப்படின்னா ஒரு 3 to 4 years அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ இயர்ஸ் ஆகுது. நீங்கள் பேபி ஜங்குக்கு குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு கூட்டிகிட்டு வரீங்க. அண்ட் நீங்கள் இப்போ குக் பண்ணிருக்கீங்க. சரி நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு ஜங்குக்கு நினச்சி கிச்சனுக்கு வந்திருப்பாரு. பட் ஆனால் அங்கே வந்து குட்டி ஜங்கு காவலுக்கு நின்றுக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பா வர விட்டா கிடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிக்கிட்டு சோஃபாவில் போய் உட்காந்துட்டு போட்டுட்டு இங்கே உட்கார வச்சுட்டு நீ இங்கே இரு, கிச்சனுக்கு வந்தேன் அவனை அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வேகமாக வராரு. குட்டி ஜங்குக்கும் ஓடி வராங்க ரெண்டு பேருமே. டேய் போடாங்க, நீ போப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே உங்களுக்கு நீங்கள் கிச்சனில் இருந்துக்கிட்டு இவனுக்கு ரெண்டு பேருக்கும் இதே வேலையாக போச்சு, எவன் அப்போ எவன் புள்ளன்னே தெரில, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ச்சே! அப்படின்னு நீங்களும் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. குக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபீட் பண்ணி பேபி ஜங்குக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டி எனக்கும் ஃபீட் பண்ணுறி, நான் எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் ஃபீடே பண்ண மாட்டியா? ம் நான் தான் சின்ன பையன், அம்மா எனக்கு ஃபீட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எதுக்கு ஃபீட் பண்ணணும்? நீங்களே சாப்பிட வேண்டியது தானே? அம்மாலாம் எனக்கு மட்டும்தான் ஃபீட் பண்ணுவாங்க. டேய் வந்துட்டல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உனக்கு டைம் ஆகலையா? சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஜங்கு கிட்ட. என்னடி ரொம்ப தான் மிரட்டுறேன்ன அப்படின்னு அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரும் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கா இதுக்கு மேலே இங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட ட்ரெஸ்ஸு, பேபி ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிடுறீங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட்டில் இந்தியாவுக்கு ரிட்டர்னுக்கு வர்றதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க, நான் ரிட்டர்ன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக் பிஸியாக இருந்ததுனால அவர் பார்க்கவே இல்லை. நீங்களும் வந்து ரொம்ப டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு வந்துடுறீங்க. ஜங்குக்கு ரொம்ப டயர்டாக தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. காலிங் பில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, திறக்கவே இல்லை. என்னாச்சு இவ திறக்கவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்பேர் கீ எடுத்து போட்டு தான் உள்ளார வந்து பார்க்குறாரு. எல்லாம் கருகும்னு இருக்கு. என்னது கருகும்னு இருக்கு, எப்போ வீட்டை இப்படி வச்சுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டே வராரு. ஆனால் பார்த்தா அங்கே நீங்களும் இல்லை, பேபி ஜங்குக்கும் இல்லை. எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் வந்து நீங்கள் சைலண்டில் தான் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ வந்து அது ரிங்கு நிறையா போகுது. அவர் வந்து நீங்கள் எடுக்கவே இல்லை. திரும்பவும் அவர் கால் பண்ணிட்டு இருக்கார். 2-3 தடவை கால் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் ஏதாவது மெசேஜ் தான் வந்துருக்கான்னு பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் ரிட்டர்ன் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அவரை பார்க்குறாரு. ஐயோ இவ்வளோ வச்சுட்டு ஏன்னா இப்படி என்னை படுத்துகிறாலோ தெரில. அவரும் வந்து இதுக்கு மேலே இது சரிப்பட்டு வராது போல், இவ இன்னும் போயிட்டா இன்னும் திரும்பியே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக்கில் நீங்கள் வந்து ஜங்குக் கிட்ட பேசவே இல்லை. ஜங்குக்கு எவ்வளவோ கால் பண்ணி இருந்திருப்பாரு, நீங்கள் வந்து அட்டனே பண்ணலை. ஏன்னா வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களை கன்வின்ஸ் பண்ணி ஜங்குக்கு வர வச்சிருவான்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கால் அட்டன்டே பண்ணவே இல்லை. ஜங்குக் கிட்ட வந்து அப்பப்போ வந்து குட்டி ஜங்குக் வந்து பேசுவார். டே உன் அம்மா கிட்ட ஃபோனை கொடுறான்னா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அம்மா வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஜங்குக்கை சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு 1 வீக் ஓடிடுச்சா, இதுக்கு மேலே முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கிளம்பி வந்து வந்திருப்பார். இப்போ நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் வீட்டில் தான் இருக்கீங்க. லைக் வந்து வில்லேஜில் வந்து வந்திருப்பீங்க. சிட்டியிலேருந்து உங்கள் ஃபேமிலியும் வந்து வில்லேஜ்லேயே வந்து நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயெல்லாம் பெருசாக ஒரு வீடெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே இருக்காங்க. அங்கே தான் இப்போ நீங்களும் இருக்கீங்க ஜாலியாக. உங்கள் அக்கா எல்லா ரிலேட்டிவ்ஸு, லைக் உங்களுக்கு க்ளோஸான ரிலேட்டிவ்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி இப்படின்னு எல்லாம் ஜாலியாக ஒவ்வொரு டேஸும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் நல்லா வந்து இன்னும் நெக்ஸ்ட் டே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் வந்து வந்திருப்பார். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாது. அவர் எப்போவோ வந்திருப்பாரு, வந்து உங்கள் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ பேபி ஜங்குக்கு வந்து என்னென்னா அவங்க தாத்தா பாட்டி கூட தான் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஜங்குக் வந்ததே உங்களுக்கு தெரில. ஸோ நீங்கள் வந்து லைக் நைட்டே வந்து ஜங்குக் என்ன சொல்கிறது, தூக்கத்துலேயே வந்து நீங்கள் ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு பார்த்ததுமே என்ன இது, ஏதோ ஒன்று முட்டுற மாதிரியே இருக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்னடா இது யாரோட செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு. உங்களுக்கு ஷாக்கு, இவன் எப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு திடுக்குன்னு எந்திரிக்கிறீங்க. ஜங்கு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டியாடி? நீ எந்திரிச்சு என்னையும் அனுப்பிவிட்ட, வான்னு கொஞ்ச நேரம் சேர்ந்து தூங்கலாம். டேய் நீ எப்படா இங்கே வந்த? நான் எப்பயோ வந்துட்டேன், டயர்டாக இருந்துச்சுன்னு அப்படியே வந்து தூங்கிட்டேன். மாடி தூங்கலாம் இரு. தூங்குறதா? ஆஹா, 1 வாரம் என்னை காய விட்டல்லடி, சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டல, இன்னைக்கு வச்சு செய்கிறேன் பாரு உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் பார்க்குறீங்க. பட் ஆனால் உங்களை பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளி உங்கள் 2 ஹேண்ட்ஸையுமே வந்து பெட்டில் கட்டிட்டாரு. உங்களுக்கு ஐயையோ போச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜங்குக் வேண்டாம் ஜங்குக்,
யாராவது வந்துட்டு போகிறாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிறது உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி டோரும் லாக்கில் தான் இருக்குது. ஸோ யாரும் வர முடியாது. இன்னைக்கு மொத்தமாக வச்சு செய்கிறேன் பாரு. சொல்லாம கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டு ஒரு மெசேஜ் மட்டும் ரிட்டர்ன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அவ்வளோதான் உங்களோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லையுமே அண்ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு இன்ச்சா பார்த்து ரசிக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷையா இருக்கு. ஜங்கு ப்ளீஸ் அந்த மாதிரி பார்க்காதடா, நீ பெட்ஷீட்டு கொடுறா. அதெல்லாம் முடியாது, முடியவே முடியாது. எவ்வளோ நாள் ஆச்சுடி? ஒரு வாரம். எப்படி இருக்க தெரியுமா? செம்மையா எப்படி இருக்குடி? மேரேஜுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எப்படி இருக்க தெரியுமா? அதுவும் அதை ரெண்டு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க செஸ்ட்டை தான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்றாரு. டீ வலிக்குதுடா, பண்ணாதடா. வலிக்கட்டும் வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வரும் ஒரு அவரும் வந்து அண்ட்ரெஸ் பண்ணிட்டு செம்ம மேக்கப் செஷன் போயிட்டு இருக்கு. நீங்களா கத்துன்னு கத்துறீங்க, உங்களால சுத்தவும் முடியல. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜங்குக்கு ரஃபா ஃபோர்ஸா பண்றாரு. நீங்க கத்துற சவுண்டை கேட்டுட்டு தான் வந்து அங்க உங்க வீட்டுல வந்து எந்த ஜிபங்க யாரோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்கடா இந்த சவுண்டு வருதுன்னு பார்த்தா உங்க ரூம்ல இருந்து தான் வருது. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்படியே தான் வந்து மத்தியானம் வரைக்குமே ஜங்குக் வந்து உங்களை விட்டவே இல்லை. ஆசை தீர வச்சு செஞ்சிட்டாரு. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஹக் பண்ணிட்டு தான் வந்து ரூமில் படுத்துட்டு இருக்கீங்க. பெட்ஷீட்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு. இப்போதான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது தெரியுமா? இருக்கும்டா, இருக்கும். எனக்கெல்லாம் வலிக்குது, உனக்கு என்ன? இவ்வளோ தடவை சொன்னேன், கத்துன கெஞ்சு விட்டியடா என்ன? அதை எப்படி விட முடியும்? எவ்வளோ நாள் ஆச்சு? உன் பையன் வந்து எப்போ பார்த்தாலும் அம்மா எனக்கு தான், அம்மா எனக்கு தான் சொல்லிட்டு காண்டேச்சிட்டு இருந்தா. இப்போ எங்கே வரவான்னு பார்த்தரலாண்டி அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. டேய், அவன் உன் பையன்டா, ஏன்டா உன் பையனை பார்த்து இப்படி பொறாமப்படுற? நான்லாம் ஒன்றும் பொறாமப்படல. நீ ரொம்ப தானே உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற. உன் பையனுக்கு மட்டும் எல்லாத்தையுமே பண்ணுற, உன் புருஷனுக்கு பண்ணலான்ட்டுலாம் எதுவுமே இல்லையாடி உனக்கு? ஏய், அவன் சின்ன குழந்தைடா, சின்ன குழந்தைதான். வா நம்ம இன்னொரு பேபிக்கு பிளான் பண்ணிடலாமா? எது இன்னொரு பேபியாடி? அதெல்லாம் முடியவே முடியாது. ஆல்ரெடி ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட்டு பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஃப்ராடு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஜங்குக் அகைன் வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. டேய், என்னடா பண்ணுற? ஆல்ரெடி என்னால் முடியலடா, வலிக்குதுடா, போதும்டா ப்ளீஸ். இப்போண்டாட்டி ஒரே ஒரு ரவுண்டு மட்டும், ஒரு ரவுண்டு இந்த தடவை கண்டிப்பாக எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து நம்ம ஜங்குக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கும் வந்து அப்படியே கொஞ்சம் இதாகி எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு ஜங்குக்கு இப்போ அகெயின் வந்து நீங்கள் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறீங்க. ஈவினிங் ஆகுது. ஈவினிங்காக தான் வந்து நம்ம குட்டி ஜங்குக்கு வந்து கதவை தட்டுறாரு. அம்மா அம்மா அம்மா, கதவை சோரம்மா, என்னம்மா பண்ணிட்டுருக்கேன்? நீ இன்னமும் வெளியில் வராமல் இருக்க? அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம குட்டி ஜங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஜங்குக்கு வந்து எந்திரிக்கிறாரு. என்ன சவுண்டு அப்படின்னு வந்து அவர் வந்து எந்திரிச்சு பார்த்தா அப்போ தான் குட்டி ஜங்குக்கோட சவுண்டு கேட்குது. ஸோ இவன் வேற. அவரும் வந்து எந்திரிச்சு அவரோட ட்ரெஸ்ஸை போட்டு உங்களுக்கு வந்து அவரோட ஷர்ட்டை போட்டு விட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னடா உனக்கு? போடா, அதான் உன் தாத்தா பாட்டி இருக்காங்களா, போ அவங்க கூட இருப்போ. அப்பா நீ எப்பப்பா வந்த? தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தள்ளி விட்டு இப்போ வந்து பேபி ஜங்கு வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்து படிக்கிறாரு. அம்மா எந்திரிம்மா, அம்மா எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உழுக்கிறாரு உங்களை. நீங்களும் கண்ணை கொஞ்சமாக திறந்து என்னடா ஆச்சு, ஏண்டா எழுப்புற? அம்மாக்கு டயர்டாக இருக்குது, அம்மா கொஞ்சம் நேரம் தூங்குறேனே. அம்மா எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஜங்கு வந்து உங்கள் மேலே தான் செஸ்டில் தான் வந்து படுகிறாரு. எந்திரிம்மா, இவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நீ வெளியில் வரவே இல்லை. ஏம்மா வெளியில் வரவே இல்லை? நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அச்சோ, என் செல்லம் ரொம்ப மிஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குட்டி ஜங்கு ஹக் பண்ணிட்டு அவனை அப்படியே வந்து தடவி கொடுத்துட்டே இருக்கீங்க. அவனும் வந்து உங்கள் செஸ்டில் அப்படியே ஷக்கிள் ஆகுறாரு நம்ம குட்டி ஜங்குக்கு. அம்மா, அப்பா உன்னை எஜா பண்ணிட்டாராம்மா? சொல்லுமா, அப்பாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்.
எதுக்கு பண்ணி கச்சிக்கிட்டே இருந்தேன், அப்பா ஜன ஒன்று அடிச்சாரு, அப்பாவை நான் இப்போ அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி ஜங்குக்கு வந்து பெரிய ஜங்குக்கு வந்து ஜங்குக்கும் வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்து படுத்திருந்திருப்பாரு. ஸோ உங்கள் மேலே இருந்து எந்திரிச்சு நம்ம பெரிய ஜங்குக்கு போய் அடிக்கிறது ஒதிக்கிறதுன்னு சொல்லிட்டு டே வண்டு பையில என்னடா உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா வேண்டாமாடா? ஐ, தங்கச்சி பாப்பா வேணும் வேணும் வேணும். அப்போ அதுக்கு தான் உங்கள் அம்மா கத்திக்கிட்டே இருந்தா போதுமா? ஐ, அப்போ கத்தினா தங்கச்சி பாப்பாக்கு எதுக்குமா? இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் தெரிஞ்சிடும். ஐயா அப்போ 2-3 வாரத்தில் எனக்கு தங்கச்சி பாப்பா வந்துடுமா? அம்மா அம்மா, எனக்கு தங்கச்சி பாப்பா என்ன மாதிரி அழகா கியூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சங்குக்கு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், நீ உன் அப்பா மாதிரி இருக்கிறது போதாதா, என் பொண்ணாச்சும் என்ன மாதிரி இருக்கட்டும்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து அதெல்லாம் முடியாது, என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேணும்னா மேபி அதுக்கு அப்புறமா இன்னொன்று ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் சொல்கிறாரு. உங்களுக்கா ஓ, அவனை அடிக்கலான்ட்டு கையை கூட வாங்க முடியல, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்க. அண்ட் இப்படியே வந்து ஜங்குக்கும் வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு, அங்கேயே ஒரு வீடு வாங்கிட்டு அங்கேயே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஒரு இது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஜங்குக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒன்று ஜங்கு கூட வீட்டில் இருப்பீங்க, லைக் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருப்பீங்க. ஸோ மாற்றி மாற்றி இருப்பீங்க. ஜங்குக்கு வந்து புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனால ரொம்ப அதுலேயே வந்து பிஸியாக இருக்கிறதுனால உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. உங்களுக்கும் அது வந்து நல்லாவே தெரியும். ஸோ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாகவும் வந்து ஜங்குக்கு இருக்கீங்க. இப்படியே தான் ஒரு ஒரு 1 to 2 months ஆகுது. உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, லைக் என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப பசிக்குது, ரொம்ப தூக்கம் வருது, எதுவுமே பண்ண பிடிக்கல, அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. சொல்கிறத விட அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சு ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது என்ன 2 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு அவங்களுக்கும் டவுட் வருது, ஒரு வேளை நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வருது. இதை வந்து ஜங்கு கூட அம்மாக்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீட்லேயே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட வாங்கிட்டு வந்து வந்திருப்பாங்க. நீங்கள் தான் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்திருப்பீங்க. அத்தை, நீங்கள் இங்கே ஆமாம் ஆமாம், வந்து நீ ஒன்று பண்ணணுமே. என்ன அத்தை பண்ணணும் சொல்லுங்கள். இதை போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ப்ரெக்னென்சி டெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. அத்தை இது ஓ, போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரியே தான் போகிறீங்க. செக் பண்ணியும் பார்க்குறீங்க. ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. கன்ஃபார்மும் ஆகிருச்சு, லைக் 2 குடம் வந்துருச்சு. ரொம்ப உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பி டியர்ஸோடையே வந்து நீங்கள் ரூமை விட்டு ரூமில், அதாவது பாத்ரூம்லேருந்து வெளில வரீங்க. அவங்க 2 பேருமே அங்கே தான் நின்றுட்டுருப்பாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் அதையும் காமிக்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 2 பேருமே வந்து உங்களுக்கு ஹக் பண்ணிக்கிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இதை வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்கரேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் வந்து அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரியே அன்னைக்கு ஈவினிங் வந்து லைக் எல்லா ஃபுல்லும் டெக்கரேட் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருந்திருக்கவே மாட்டார், ஏன்னா பிஸியாக இருக்கிறதுனால கால்ஸ் பார்த்துருந்துருக்க மாட்டார். ஒரு கன்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு அட்டன் பண்ணியிருந்திருப்பார். ஹலோ ஜங்குக், ஜங்குக் நீங்கள் ரொம்ப பதட்டமாக பேசுகிறீங்க. ஏய், என்னடி ஆச்சு, என்னாச்சு, ஏன் பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்க? ஜங்குக், ஜங்குக் காப்பாத்துடா, காப்பாத்து, சீக்கிரமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு ரொம்ப பதறி போயிடுச்சு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாரு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. யாருமே எடுக்கல. ரொம்பவும் பயமாயிருச்சு. ஜங்குக்கு உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு பதறி அடித்து வீட்டுக்கு ஓடி வராரு. வீட்டுக்கு ஓடி வந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்காரு, யாருமே திறக்கல. அதுக்கப்புறம் கதவை உடைச்ச மாதிரி திறந்துட்டு உள்ளார வராரு. எல்லாம் கருகுமுன்ட்டு இருக்கு.
அவர் கத்துறாரு. எந்த சவுண்டுமே இல்லை, லைட்டாவது போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் லைட்டு போட்டு போக்கும்போது தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா வந்து நீங்கள் குட்டி பேபி ஜங்குக்கு உங்கள் பேரண்ட்ஸு, ஜங்குக்கோட பேரண்ட்ஸு, அக்கா, அக்காவோட ஃபேமிலி, தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. எதுக்கு எல்லாரும் கத்துக்கி லைக் சர்ப்ரைஸ்ன்னு கத்துப்பாங்களா? ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவர் உங்ககிட்ட தான் வராரு. ஏய் வாய், உனக்கு எதுவும் ஆகலடி, நல்லா தானே இருக்க, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அவங்களுக்கு ஹக் பண்ணிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. எனக்கெல்லாம் எதுவும் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறத எதுவுமே ஆகலைன்னா அப்புறம் ஏண்டி இந்த மாதிரி பண்ணால், நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, எவ்வளோ பதறி அடித்து ஓடி வந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. எதுவுமே பேசாமல் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதில் வந்து லைக் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் அந்த பாக்ஸுக்குள்ளார இருக்கு. ஜங்குக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அவருக்கு புரியலை, அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே அவர் கண்ணில் அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. நிஜமாவாடி? ஆமாண்டா, இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுமே ஜங்குக்கு உங்களை தூக்கி லைக் என்ன வந்து அந்த பாக்ஸை பக்கத்தில் வச்சுட்டு உங்களை என்ன சொல்கிறது, உங்களை தூக்கிட்டு சுற்றுறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் சுற்றினதுக்கப்புறம் உங்களை கீழே இறக்கி விட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லு கிஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ 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 ஸோ மச் டி, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அவருக்கு அவ்வளோ வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்குது. நீங்களும் வந்து அப்படியே உங்களுக்கும் கண் கலங்குது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ 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 மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு நெயில் பண்ணிட்டு உங்கள் பெல்லிலையும் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஹாய் செல்லம், நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அந்த மூமெண்ட் அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அப்பா நீ மட்டும்தான் வந்து குட்டி பாப்பாவை கிஸ் பண்ணுவியா, நானும் தான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஜங்குக்கும் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீ இனிமேல் சின்ன பையன் கிடையாது, புரியுதா? நீ இப்போ ஒரு பெரிய அண்ணன் ஆயிட்ட. குட்டி பாப்பாவையும் அம்மாவையும் நீ தான் பார்த்துக்கணும், அப்பா இல்லாத போது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து குட்டி ஜங்குக்கு தூக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாப்பா, நான் இனிமேல் குட்டி பாப்பாவை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாரு. அண்ட் வந்து இப்படி தான் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸாக வந்து இந்த ஒன் ஷாட்டை, அதாவது போனஸ் பாட்டை நான் முடிக்கிறேன்டா. ஸ்ட்ராபெரி சாரி ஃபிக்ஸீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஏதாவது உங்கள் இமேஜினேஷனில் ஏதாவது ஸ்டோரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோஸ் கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன்டா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? ஸோ வந்து இது எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்டா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? ஸோ வந்து என்னோடய இன்னொரு சேனல் லிங்க்கும் வந்து இருக்கும், அதையும் வந்து போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு லைக் ஜஸ்ட் ஒரு மினிட் மட்டும்தான் ஆகுண்டா ஃபிக்ஸீஸ். ஸோ மறக்காமல் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. எனக்கும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? எனக்கு வந்து நீங்கள் போடுற கமெண்ட்டில் தான் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாமே வந்து எனக்கு தெரியும்டா ஃபிக்ஸீஸ். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வந்து எதிர்பார்த்துட்ருப்பேன்டா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். லைக் இந்த வீடியோக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குற எந்த வீடியோஸ்க்காக இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு வந்து தெரியும். அதனால தான் நான் வந்து இது திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்டா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? ஸோ வந்து என்னடா திரும்ப திரும்ப வந்து நான் இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. லைக் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது எங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், லைக் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ மறக்காமல் வந்து இது எல்லாமே பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸீஸ். யாரோட அது வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ்.
முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்குறதாவே நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் வந்து இதை உங்ககிட்ட கேட்குறேன்டா ஃபிக்ஸிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.